எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அதிசயமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. திருத்தி சொல்லுமா? வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. படைத்தவரே பரிசுத்தரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சொல்லுவோமா? சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. சத்தத்தை உயர்த்தி பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. படைத்தவரே பரிசுத்தரே, ஆராதனை ஆராதனை. படைத்தவரே பரிசுத்தரே, ஆராதனை ஆராதனை. சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். சொல்லுமாவும் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே எனதே சுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே எனதே சுவே. திருமார்பில் நான் சாய்ந்திடவே மறுபிரயாண காலம் வரை. திருமார்பில் நான் சாய்ந்திடவே மறுபிரயாண காலம் வரை. பரனே உந்தன் திரு சித்தத்தை அடைவதல்லோ தூய வழி.
பரனே உந்தன் திருசித்தத்தை அடைவதல்லோ தூய வழி. பரனே உந்தன் திருசித்தத்தை அடைவதல்லோ தூய வழி. என்னோடு கூட சொல்வீங்களா? பரனே உந்தன் திருவுள்ளத்தை அடைவதல்லோ தூய வழி. சொல்லுவோமா? பரனே உந்தன் திருவுள்ளத்தை அடைவதல்லோ தூய வழி. பரனே உந்தன் திருநோக்கத்தை அடைவதல்லோ தூய வழி. பரனே உந்தன் திருமுகத்தை அடைவதல்லோ தூய வழி. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. கைகளை உயர்த்தி, ஆவியானவரே, அன்பினாவியானவரே. சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுவோமா? ஆவியானவரே, அன்பினாவியானவரே, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொல்லுமா? என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. வாய்களை திறந்து, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நீர்தானே என் துணையானீரும் நிழலில் களி கூறுவே. எனக்கு துணை நீங்கதான். சொல்லுவோமா? நீர்தானே என் துணையானீர், நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா. சத்தத்தை உயர்த்தி, உறுதியா பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா. ஒரு கூட அந்த ஆராதனை, அந்த வேளையில கர்த்தர் இதோ உங்கள் மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். இந்த நேரத்துல, இந்த தருணத்துல கர்த்தர் உங்களுடைய பரிசுத்தமான பலியை கர்த்தர் அங்கீகரிக்கும் வண்ணமாக அதை தம்முடைய நாசியில் அவர் முகர்ந்து கொள்ளும்படியாக பாதானா சந்தரே ரீபந்தலோ ஷடகடம் துரு சந்தர கடகலபா ஒரு வல்லமை கடந்து வருகிறதை நான் பார்க்கிறேன். எல்லா தடைகள் உடையட்டும்.
காதுகளை அடைத்து கொண்டிருக்கிற சகல செவிட்டு விரியன்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில காதுகளை விட்டு வெளியேறுகிறது நான் பார்க்கிறேன். கட்டிந்து கொள்ளுகிற எல்லா சர்ப்பத்தின் தலைகளை, செவிட்டு விரியனின் கட்டுகளை உடைக்கிறேன். காதுகளை தேவனுடைய வசனத்திற்கு திருப்ப முடியாதபடிக்கு, கேளாதபடிக்கு காதுகளை செவிகளை கட்டுகிற பொல்லாத பிரபஞ்சத்தின் தேவனுடைய கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா இருளின் ஓநாய்கள், பில்லி சூனியத்தின் வல்லமைகளை கட்டிந்து கொள்ளுகிற மதே ரமாந்துரு ஷண்டபதிரி கடகடகதலவா தூட மந்துரு ஷடகடகதலபடகதலபடகதலவா. என்னை பரிசுத்தப்படுத்தும் என் தேவனே. சொல்லுங்க, வாய்களை திறந்தப்பா, உடைய வசனத்தை கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்தும். உடைய வசனத்தை கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்தும். உடைய வசனம் சத்தியம் தேவா. ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். அப்படியே ஆராய்தித்து கொண்டே இருக்கணும் போலதான் எனக்கு இருக்கு. பட் சில காரியங்கள் கர்த்தர் பேசணும் அப்படின்னு என் இதயத்துல ஏவுகிறார். யூதா புத்தகத்தை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். இத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. யூதா புத்தகம் பழைய ஏற்பாடுல ஒரு சிறிய புத்தகம், 25 வசனம் தான் இருக்கு. ஆனா இந்த வசனங்கள்ல கர்த்தருடைய ஆழமான சத்தியங்களை அப்போஸ்தலனாகிய யூதா எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகிய யூதா யாக்கோபினுடைய சகோதரன் என்று சொல்லப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். இவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், சர்வெண்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல born servant of God, அதாவது அடிமை அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அவர் ஒரு ஊழியக்காரனாய் இருந்தார். அவர் சொன்னா மறுபேச்சு கிடையாது, உடனே செய்கிறவராய். அல்லேலூயா. அவன் ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரனாய் இருக்கிற யூதா ஆவியானவருடைய ஏவுதலினால சபைக்கு எழுதின பொதுவான நிருபம் தான் இந்த யூதா எழுதின பொதுவான நிருபம். அல்லேலூயா. This is a letter where Apostle Jude is writing. Hallelujah. Amen சொல்லாமா? God is speaking to you. ஒரு விஷயம் கூட நம்ம இந்த 3 காரியத்தை நம்ம ஃபர்ஸ்ட் Thursday பார்த்தோம் நம்ம நினைக்கிறேன். அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம் அப்படின்னு நான் மனதுல கொண்டேன். பிதாவாகிய தேவனாலே, 1வது வசனத்துல செகண்ட் பகுதியை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. சோ இந்த லெட்டரை யூதா யாருக்கு எழுதுறாருன்னா, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் காக்கப்பட்டவர்களாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. ஆமென். இதுல முக்கியமா 2 காரியம் இருக்கு. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நாம் அனைவரும் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தமும் அழைப்பும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கர்த்தருடைய ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கவனிங்க, இதுல 3 காரியம் இருக்குல்ல. பரிசுத்தமாக்கப்படுதல், அழைக்கப்படுதல், காக்கப்பட்டவர்களுமாகிய அப்படி இருக்கு இல்லையா? அப்போ நீங்க கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து உங்களை காக்க வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ப்ரொடெக்ஷனுக்கு அவனுடைய பரிசுத்தமும் அவன் அழைப்பில் நிலை நிற்கிற அந்த வாழ்க்கையும் மிகவும் மிகவும் அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. நீ பரிசுத்தமாக்கப்படுதல் மிகவும் அவசியம். நீ பரிசுத்தம் இல்லாமல் உன் பரிசுத்தத்தை நீ குலைத்து கொண்டிருப்பாய் என்றால் நீ உன்னுடைய பாதுகாப்பை இழந்து போவாய். நீ கிறிஸ்துவுக்குள் காக்கப்பட முடியாது. நீ கர்த்தருடைய ப்ரொடெக்ஷனுக்குள்ள இருக்க மாட்ட. நீ பரிசுத்த குலைச்சலாய் மாறுவாய் என்றால் அப்பதான் பிசாசு உன்னை தொடுகிறதற்கான வாய்ப்புகள் அதிகமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எருசலேம் மதில்களை போல, எருசலேம்ல மதில்களை
கர்த்தர் உருவாக்க சொல்லியிருக்காரு. ஜனங்க உருவாக்கியிருக்காங்க. அதுல திறப்பை கண்டபோது பாபிலோன் ராஜா அதை முற்றுகை போட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சல் ஏற்படும் என்றால் அங்க புரொடெக்ஷனை கர்த்தர் எடுத்துருவார். அல்லேலூயா. இப்படி சொல்றேன், உங்க வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சல் எப்போ உங்க வாழ்க்கையில கொண்டு வரான பிசாசு, அங்க பிசாசு டைரக்டா உங்களை தொட முடியும். கர்த்தருடைய வேலிக்குள்ள ஒரு ஓட்ட மாதிரி அது. அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் நம்ம சிந்தைய, நம்முடைய கண்களை, நம்முடைய காதுகளை, நம்முடைய வாய, இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. இதில் ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தம். ஆமென். 360 degree of your life should have holiness. பரிசுத்தத்தை நீங்க தொலைநோக்கு பார்வையோடு பார்க்க வேண்டும். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பகுதிகளிலும் பரிசுத்தம் ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. தேவன் ஆளுகை செய்தால் அந்த இடம் பரிசுத்தமா இருக்கும். ஆமென். ஒரு வீடுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். அந்த வீட்டுல அவங்க ஒரு ரூம கிளீன் பண்ணாம வச்சிருந்தாங்க. மத்த எல்லா ரூமையும் அவங்க கிளீன் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு ரூம்ல இருக்கிற கெட்ட வாசனை மத்த ரூமுக்கும் பரவும். அல்லேலூயா. அந்த ரூம் அழுக்கா இருக்கிறது நிமித்தம் தூசிகள், அந்த ரூம் அழுக்கா இருக்கிறது நிமித்தம் அதுல இருக்கிற இன்செக்டோ, ஏதோ ஒரு மிருகமோ, ஏதோ ஒரு எலியோ, கற்பாம்பூச்சோ, ஏதோ ஒண்ணு என்ன பண்ணும், மத்த ரூம்ஸுக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்போ உன் இருதயத்தை எல்லா காவலோடும் நீ காத்து கொள்ளுகிறது அவசியமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. நீ கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாமல் நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இது பரிசுத்தமாக்குதல். இதை நம்ம பார்த்தோம். ஆனா நல்லா கவனிங்க. if you want to listen, if you need a protection from God, you must always sanctify yourself. நீ பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். முதலாவது காரியம், நான் பரிசுத்தமா தான் இருக்கேன், ஆனாலும் நான் கிறிஸ்துவுக்குள் காக்கப்பட முடியவில்லை. ஏதோ ஒரு பிசாசின் கிரியை எனக்குள்ள வந்துருது, எனக்கு விரோதமா பிசாசு செயல்பட்டுறான், என்னுடைய ப்ரொடெக்ஷன் எங்கேயோ ஒரு மிஸ் ஆயிடுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்போ உங்க அழைப்பை நீங்க பார்க்கணும். அல்லேலூயா. அழைப்புக்கு நீங்க பாத்திரவான்களா நடந்து கொள்கிறீங்களா அப்படின்றத பார்க்கணும். அதுல பரிசுத்தமாக்கப்படுதல்னா என்னன்னு பார்க்கலாம். அது மூலமா எப்படி ப்ரொடெக்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அழைக்கப்பட்டதற்கு எப்படி நம்ம செவி கொடுத்து அதன்படி நம்ம செல்லலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அல்லேலூயா. புரியுதா? இந்த 3 காரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிசுத்தமாக்கப்படுதல், அழைக்கப்படுதல். இது 2 இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். அல்லேலூயா. ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் இது இருக்கும். ஆமென். என்னோட கூட யோசுவா எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம். யோசுவா 7வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராவினுடைய குமாரனாகிய சக்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்து கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஆமென். இது எப்ப நடந்துச்சு? 6ஆம் அதிகாரத்துல யோசுவாவோடு கூட இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களும் எரிகோ பட்டணத்தை சுற்றி முற்றுகை போட்டு 7 நாட்கள் எரிகோ மதிலை சுற்றி வருகிறார்கள். 7வது நாள் 7 தரம் மதிலை சுற்றி வராங்க. அதுல 7வது வாட்டி அவங்க சுத்தி வரும்போது அவர்கள் ஆர்ப்பரித்து எக்காளம் ஊதி கர்த்தர் பட்டணத்தை ஒப்பு கொடுத்தார் என்று யோசுவா சொன்னான். சொன்ன அந்த நொடி எரிகோ பட்டணத்தை காத்து கொண்டிருந்த மதில்கள் இடிந்து விழுந்ததை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடியே
எரிகோ பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்க பிடித்தாங்க. எரிகோ வந்து ஃபோர்ட்டிஃபைடு சிட்டி, அது ஒரு மலை தேசம். ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்க they are not well trained. அவங்க யுத்தத்திற்கு பழக்குவிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவங்க குழந்தைங்களா இருந்து அடுத்த ஜெனரேஷன் தான் போறாங்க. முதல்ல இந்த ஜெனரேஷன் தான் யுத்தம் பண்ணிட்டு இருந்த ஆட்கள், மோசே இருக்கும்போது. ஆனா இந்த ஜெனரேஷன் புதுசா சண்டை போட போறாங்க யோசுவாவோட. கரெக்டா? சாரி, யோசுவா கூட. இப்படி சண்டை போடுற இவங்களுக்கு எந்த ஒரு நாலேஜ் கிடையாது, யுக்திகள் தெரியாது. ஆனா இவர்களை கொண்டு கர்த்தர் எரிகோவை பிடிக்கும்படிக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. when God is with you, you are the majority. அல்லேலூயா. உங்களால முடியாத காரியத்தை கூட தேவன் உங்க கூட இருந்தாருன்னா உங்களால செய்ய முடியும். அல்லேலூயா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். when God is your strength, you are the strongest person in the world. அல்லேலூயா. ஆமென். தேவனை நீ உன் பலனாய் கொண்டிருப்பாய் என்றால் நான் சொல்றேன், இந்த உலகத்துல பலவீனன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கானா அவன் தேவன் அற்றவன் அர்த்தம். அல்லேலூயா. ஒரு பலவான் தேவன் உடையவன். அல்லேலூயா. தேவனை நீ பலனாய் கொண்டிருப்பாய் என்றால் நீ பலவீனப்படுகிறது அல்ல. அல்லேலூயா. நீ பலவீனன் அல்ல. You are not weak. You are always strong. Amen. You are not a minority. If God is with you, you are the majority. Hallelujah. Amen. Shalama. There may be people who are so much when you go for a battle. You may be 1 or 2. But God says, அவர்கள் 7 வழியா, அவர்கள் 4 வழியா வருவாங்க, 7 வழியா போவாங்க. ஒரு வழியா வருவாங்க, 7 வழியா ஓடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். 8 திசை மொத்தம் ஒரு திசையில வந்தா சதறடிக்கப்பட்டு ஓடுவார்கள். அல்லேலூயா. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், இருவர் 10,000 பேரை துரத்துவாங்களாம். அல்லேலூயா. இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நமக்கும் அதை சொல்றாரு. அல்லேலூயா. ஒருத்தன் ஜெபிச்சா 1000 பேர் அடிக்கலாம், 1000 பிசாசு அடிக்கலாம். 2 பேர் ஜெபிச்சா 10,000 பேர் சேர்ந்து 10,000 பேரை அடிச்சு துவம்சம் பண்ணலாம். அல்லேலூயா. அதுதான் இதோடைய ட்ரூத் அப்படின்னு சொல்லலாமா? அதுதான் குரூப் பிரேயர் ரொம்ப முக்கியம், பர்சனல் பிரேயர் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். 7வது அதிகாரம் 2வது வசனம். யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி. இப்ப 2வது வசனத்துல எரிகோ பட்டணத்தை ஜெயித்துட்டாங்க. அதனால யோசுவா அடுத்து ஆயி அப்படின்ற ஒரு பட்டணம் இருக்கு. இந்த ஆயி பட்டணத்தை இவர்கள் ஜெயிக்கிறதற்கு ஆட்களை அனுப்புறான். நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்தார்கள். எரிகோ பட்டணத்திற்கு எப்படி வேவுக்காரர்களை அனுப்பினானோ அதே போல ஆயி பட்டணத்துக்கும் வேவுக்காரர்களை அனுப்புறான். யோசுவானிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை. யாரு? வேவுக்காரர்கள். அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை. ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறிய அடிக்கலாம். எல்லா ஜனங்களும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை. அவர்கள் கொஞ்சம் பேர் தானே. ஆயி பட்டணம் எரிகோ பட்டணம் மாதிரி நிறைய பேர் கிடையாது. போர் யுக்தியை உடையவர்கள் கிடையாது. நிறைய சோல்ஜர்ஸ் கிடையாது. ராணுவம் கிடையாது. அவங்க ஒரு சின்ன பட்டணம். 3000 பேர் 4000 பேர் போய் முடிச்சிடலாம் மேட்டர. ரொம்ப பெரிய ஒரு ஃபைட் பண்ண தேவையில்ல. நிறைய பேரை வருத்தப்படுத்த தேவையில்லைன்னு யார் பேசுறா? கர்த்தர் பேசல. கவனிங்க. வேவுக்காரர்கள் பேசுகிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேரை அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும், அண்டர்லைன் பண்ணுங்க, ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனாலும் 3000 பேரை கரெக்டா அமிச்சாரு. ஆனாலும் ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி இவன் ஓடி போயிட்டான். அவன் துரத்திட்டு வந்து அடிக்கிறான். அல்லேலூயா. ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேர் வெட்டி போட்டார்கள். அல்லேலூயா. 36 பேர் செத்துட்டான். பட்டண வாசலின் வெளியே துவக்கி சேபாரின் மட்டும் அவர்களை துரத்தி மலையில் இறுக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அல்லேலூயா. வலிவு போயிடுச்சு.
தண்ணீர் மாதிரி ஜனங்களுடைய இருதயம் கரைஞ்சு போச்சு. ஐயோ! காலி நம்போ. அல்லேலூயா. ஒரு தோல்விய பார்த்த உடனே மனமுடை வந்துரும் ஜனங்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச்ல இந்தியா தோத்தா எப்படி இருக்கும்? அத விட கொடுமை அது. It is a matter of life and death. Hallelujah. Israelites were stuck. Hallelujah. There is a very big setback. There is a small battle where there is a loss. இந்தியா ஒரு சின்ன நாடு, கிரிக்கெட்ல ஒரு சின்ன நாடு கிட்ட தோத்துருச்சுன்னு வச்சுக்கலாம். நபீபியா மாதிரி, ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு சின்ன நாடு கிட்ட போயிட்டு தோத்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆமென். நான் கிரிக்கெட்டை பார்க்கிறவன் அல்ல, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். அல்லேலூயா. இம்மானுவேல் சொன்னாருன்னு போய் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. ஆமென். கவனிங்க. தேவனுடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாபத்தீடான ஒரு காரியம் நுழைஞ்சிச்சுன்னா, அல்லேலூயா, அங்க அவுட். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் இந்த இடத்துல இருக்கு வசனம். என்ன எடுத்தான் ஆகான்? ம். 21வது வசனத்துல இருக்கு. 7ஆம் யோசுவா 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இச்சைன்னா என்ன? தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பான ஆசைதான் இச்சை. புரியுதா? தவறான ஆசைகள் தான் எனது இச்சை. தேவன் இதை இச்சியாதே, செய்யாதே, இது எடுக்காத, இது அவனுடைய காரியம், இது தீட்டுப்பட்டது, சாபத்தீடானது, இத தொடாத, இது எரிகோவோடது, இத தொடாதன்னு சொன்னா அவன் இடத்துல போய் அவனுடைய காரியத்தை இவர் எடுத்து வச்சுட்டார் மறைவா. அல்லேலூயா. நடந்தது என்ன? ஒருத்த பண்ண தப்புனால இந்த என்டையர் காட்ஸ் பீப்புள், காட்ஸ் ஆர்மி has to face failure. ஆமென். டிஃபீட். அவர்கள் தோல்வியை சந்திக்க நேரிட்டதின் காரணம் என்ன? அவர்கள் நடுவிலே ஒருவன் பாவம் செய்தான். அல்லேலூயா. ஆமென். இது அன்ஃபேர் அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்லையா? கடவுள் பாருங்களேன், ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டா என்டையர் நாடை எப்படி தோல்விக்குள்ள கர்த்தர் தள்ளுவாரு அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம் இல்லையா? நல்லா கவனிங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள் என்று கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதான் சபையிலையும் அதே மாதிரிதான். கவனிங்க. சபையில ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அவயவமாய் இருக்கிறோம். we are a part in the body of Christ. கிறிஸ்து என்கிற சரீரத்தில் நாம் ஒரு அங்கங்களா இருக்கிறோம். நான் ஒரு விரல், நீங்க ஒரு கை, இன்னொருத்த ஒரு கண்ணு, இன்னொருத்த காது. இந்த காது தப்பு பண்ணுச்சுன்னா என்டையர் சரீரம் நரகத்துக்கு போகும். இந்த கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிச்சு போடுன்றாரு இயேசு. ஏன்? இந்த ஒரு கண்ணு நிமித்தம் நீ நரகத்துக்கு போயிடுவ. புரியுதா? சபையில் இருக்கிற மனிதர்களும் அப்படிதான். ஆமென். ஒவ்வொரு மனுஷனும் இம்பார்ட்டன்ட். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா அது அவனோட நிக்காது, அவனுடைய சந்ததியை பாதிக்கும். அவன் சர்ச்சில் இருக்க எல்லாரையும் பாதிக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? சபையில ஒருத்தன் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்து அந்த பெண்ணோடு பழக வேண்டும் என்று நினைத்து நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த பெண்ணோட பேசி அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு அந்த பெண்ணை எப்படியாவது மனம் முடிக்கணும்னு சொல்லி பாஸ்டர்கிட்டையும் பேசி பாஸ்டரையும் கன்வின்ஸ் பண்ணி அவன் கல்யாணம் செய்வான் என்றால் கர்த்தருடைய சித்தத்திற்கு புறம்பாக மற்ற நபர்களுக்கும் அதே ஆசை வரும். மற்ற நபர்களும் வேறொரு பெண்ணை சர்ச்சில் பார்த்து அந்த பெண்ணிடத்துல பேசணும், அந்த பையன் கல்யாணம் பண்ண மாதிரியே நானும் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பான். சபை தீட்டுப்படும். ஒரு பாவத்தை சபை அனுமதித்தால் அது மற்றவர்களையும் இடர பண்ணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? தேவனால் காரியங்கள் நடந்தால் அது வேற. சபைக்குள்ள கல்யாணமே பண்ணக்கூடாது நான் சொல்லல. அல்லேலூயா. தேவனால் நடந்தா அது வேற கதை. அல்லேலூயா. ஒரு வாலிப பையனா வாலிப மகளா நீ உன் இச்சைகளுக்கு இணங்கி காரியங்களை செய்யும் போது அந்த இடத்துல பரிசுத்த குலைச்சல் உண்டாகும்.
அல்லேலூயா. அது சபையுடைய புரொடெக்ஷனை பாதிக்கும். பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான், சபையை துன்புறுத்த ஆரம்பிச்சிருவான், பாவத்தில் சபை ஆளுகை செய்ய, பாவத்தில் சபை புலர ஆரம்பிக்கும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நல்லா கவனிங்க. யோசுவா கிட்ட சில தவறுகளை நம்ம பார்க்க முடியும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அவர்கள் பரிசுத்த குலைச்சலான ஒரு காரியத்தை அவங்களுக்குள்ள எடுத்து ஒளிச்சு வச்சது நிமித்தம் ப்ரொடெக்ஷன் போயிடுச்சு. அவங்க பேட்டில்ல ஜெயிக்க முடியல. எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? இப்ப போலாமா? யூதா 1:1 பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர். அல்லேலூயா, ஆமென். நீ காக்கப்பட வேண்டுமா? உன் பரிசுத்தத்தை நீ காத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் உன்கிட்ட இல்லைன்னா தேவ சமூகம் உன்னை விட்டு விலகிடும். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. மோசே ஒரு சங்கீதம் எழுதியிருக்காரு தெரியுமா? 2 சங்கீதம் எழுதியிருக்காரு. ஒரு சங்கீதம் சங்கீதம் 90, சங்கீதம் 91 மோசே தான் எழுதினார். அல்லேலூயா, ஆமென். அதுல என்ன போட்டிருக்கு? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் இருக்கா? நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை. அவருடைய சமூகத்துல இருந்து நீ காரியங்களை நடப்பிக்கும் போதுதான் உனக்கு ப்ரொடெக்ஷன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகள்லாம் உன்னை காக்கும்படிக்கு தூதர்களை கர்த்தர் கட்டளையிடுவார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எத்தனை வசனங்கள் இருக்கு இல்லையா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புகத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பகலிலே வெயிலாகல, இரவிலே நிலவாயிலும் சேதப்படுத்துகிறது இல்லை. அல்லேலூயா. இருளில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் படர்க்கும் அம்புக்கும் நீ பயப்படாதிருப்பாய். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இந்த பாதுகாப்பு எங்க இருந்து வருது? பரிசுத்தம் வாழ்க்கையில இருந்தாதான் வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா, ஆமென். பரிசுத்தம் இல்லாம உங்களால பிசாச துரத்த முடியாது. ஆமென். அல்லேலூயா. பிசாசினுடைய காரியத்தை நீ உனக்குள் மறைத்து வைத்து கொண்டு, நான் பிசாசுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி ஜெயிப்பேன் என்று நினைக்காதே, தோல்வியை சந்திப்பாய். அல்லேலூயா, ஆமென். ஒரு வசனம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார் இல்லையா? எப்படி ஜெயிச்சாருன்னு பாருங்க, வாசிங்க. யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனம். John chapter 14 verse number 30. John chapter 14 verse number 30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். பிசாசு இல்லையா? Satan is called as a prince of this world. ஓகேவா? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. I have nothing about him, I have nothing of him. அல்லேலூயா. அவனுடைய காரியம் என்னிடத்துல எதுவுமே இல்லை. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இயேசு பிசாசை ஜெயித்ததற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் என்ன? பிசாசினுடைய காரியம் அவர்கிட்ட உண்மை கிடையாது. பாபா சந்த ரபா. அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல ஒரு வசனம் வாசிக்கலாம். ஐயோ, மார்க், எனக்கு ரொம்ப பிடிக்கும் வசனம். மார்க் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். மார்க் சாப்டர் 1 verse number 24. மார்க் சாப்டர் 1 verse number 24. ஒரு there is a devil that is getting manifested when Jesus entered into a synagogue. இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப ஆலயத்துக்குள்ள நுழைந்த போது ஒரு பிசாசு அலகழித்து கத்துது. எப்படி கத்துதுன்னு பாருங்க. அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? ஏசப்பா, எனக்கும் உமக்கும் என்ன என்ன சம்பந்தம்? என்னோட காரியம் ஒன்னும் உங்ககிட்ட இல்லைன்னு பிசாசு சொல்லுது. அல்லேலூயா. எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிடுவான். நல்லா கவனிங்க. என்னான்னு கத்தனாவன்? தேவனுடைய பரிசுத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதா 1:1 வாசிங்க. தேவனாகிய பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாரு? தேவனுடைய பரிசுத்தர். அல்லேலூயா. தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர். தேவன் அவரோடு இருப்பதினால் அவர் பரிசுத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி சொல்றேன்? அவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பிசாசு சொல்லுது, தேவனுடைய பரிசுத்தர் என்று எனக்கு தெரியும், நீர் தேவனுடைய பரிசுத்தர்னு கத்துது. அல்லேலூயா. எந்த பிசாசாவது
நீங்க போனீங்கன்னா, ஐயோ பரிசுத்தவான் வந்துட்டான் அப்படின்னு கத்துதா? அல்லேலூயா. ஆமென். பிசாசின் சாட்சியை நம்ம அங்கீகரிக்கிறது கிடையாது. ஆனா கவனிங்க, பிசாசால உங்களுடைய பரிசுத்தத்தை தாங்க முடியாது. If you are holy, no spirit will stand before you. Not even see. அல்லேலூயா. உங்க கண்கள் பரிசுத்தமா இருந்துச்சுன்னா பிசாசால உங்க கண்ணை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். ரொம்ப நாளா எனக்கு உறவினர் ஒருத்தவங்க என் கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்க. எனக்கு டவுட்டாவே இருந்துச்சு. என்னடா இவங்க கண்ணை பார்த்தே பேச மாட்றாங்களே! கடைசியில அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சது, ஒரு பெரிய ஆவி அவங்களுக்குள்ள செயல்படுது அப்படின்றது. அல்லேலூயா! அவங்க என்கிட்ட பேசும்போது நான் அவங்ககிட்டயே கேட்டேன். ஏன் என் கண்ண பார்த்து நீங்க பேச மாட்றீங்க? அல்லேலூயா! உங்க கண்கள்ல பரிசுத்தம் இருந்ததுன்னா, அது உங்களுக்குள்ள இருக்கிற பிசாச அஃபெக்ட் பண்ணும். அல்லேலூயா! உங்க முகத்த பார்க்க முடியாது பிசாசால. உன்னை பார்க்க முடியாது பிசாசால. உன் பரிசுத்தம் அதை கெடுக்கும். இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க. எங்களை கெடுக்கவா வந்தீர்? சொல்லுங்க கர்த்தர்கிட்ட. அப்பா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கணும். தீபாந்தரா சந்தலபா. அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் என் வாழ்க்கையில இருந்தாதான் எனக்கு வெற்றி. சொல்லுங்க எல்லாரும். அந்த பரிசுத்தம், தேவனுடைய பரிசுத்தம் என் வாழ்க்கையில இருந்தாதான் ஜெயம். பிசாசை ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஜெயம் எதனால வருது? உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையினால வருது. அல்லேலூயா. ஆமென். நீ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நீ பரிசுத்தம் இல்லாமல் பிசாசுகளை துரத்த முடியாது. பிசாசினுடைய கிரியைகளை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. தேவனால் பிறந்தவனும் உலகத்தை ஜெயிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். உலகத்தின் இச்சைகளினால் நீ தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் நேரிட்டுக் கொண்டிருக்கிறது. வாலிப மகனே, மகளே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் பரிசுத்த வாழ்க்கை எங்கே? உன்னுடைய அசுத்தமான வாழ்க்கையை விட்டு ஓடு. இன்னைக்கு பிசாசு உன் கண்ணை விளக்குன்னு அறிஞ்சு கொண்டு அதை பிடிக்கிறான். உன் செல்போன்ல இருக்கிற தவறான வீடியோஸ், நான் சொல்றேன், அது போனோகிராஃபியை நான் சொல்லல. போனோகிராஃபி பார்த்தது மிகப்பெரிய தவறுன்னு எல்லாருக்கும் தெரியும். சில செக்யூலரான வீடியோஸ் கூட நான் சொல்றேன். அல்லேலூயா. ஆமென். கொஞ்ச நாள் முன்னாடி ஒய்எம்சிஏ கிரவுண்ட்ல நடந்த ஒரு காரியம். உலக பிரசித்தி படுத்த ஒரு பாப் சிங்கரை கூப்பிட்டு இங்க சென்னையில ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரை கூப்பிட்டு ஒரு பெரிய கான்சர்ட் நடத்திருக்காங்க. எங்க யங் மென் கிறிஸ்டியன் அசோசியேஷன் சொல்லப்படுற ஒரு கிறிஸ்தவ மைதானத்துல. அவ்வளவு ஒரு வெக்கக்கேடான ஒரு காரியம் இல்லையா? They don't worry about what is coming in. Hallelujah. You may be a big prestigious Christian organization. If you are bringing world into that, you are already unholy. Hallelujah. You are already into sin. You are already into Satan. Hallelujah. Into evil. Hallelujah. Amen. நீ பரிசுத்தத்தை குலைத்து கொள்ளுவாய் என்றார். ஆமென். சாத்தான் உன்னை மேற்கொண்டு விட்டான். அல்லேலூயா. நீ நரகத்திற்கு போகிறாய் என்ற அர்த்தம். அல்லேலூயா. பிசாசினுடைய காரியம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, பிசாசு நரகத்துக்கு போனானா நீயும் நரகத்துக்கு தான் போகணும். அல்லேலூயா. ஏன்னா பிசாசினுடைய காரியம் உங்ககிட்ட இருக்குல்ல. ஆமென். 3 ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க. ஒண்ணா நடந்து போறாங்க. 2 ஃப்ரெண்டு கொலைகாரனுங்களா இருக்காங்க. தே ஆர் மர்டரர்ஸ். கொலைகாரங்களா இருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்ட அந்த கொலை செய்தவனுடைய காசு அந்த 2 பேர்கிட்ட இருக்கு. 3வது நபர் நீ ஒண்ணுமே பண்ணல. ஆனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொலைகாரர்களா இருக்காங்க. போலீஸ் வந்து உங்க 3 பேரையும் தான் அரெஸ்ட் பண்ணும். ஆமென். ஏன்னா நீ அவனோடு கூட நடந்து வருகிறாய். அவனுடைய காரியங்கள் உனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. ஆமென். உன்னையும் தேர்ட் அக்யூஸ்டா போடுவாங்க. அவன் கூட தான்டா இந்த வாடா கூட்டிட்டு போவாங்க. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் நீ பரிசுத்தத்தை குலைத்து கொண்டால் நீ கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் என்று நீ சொல்ல முடியாது. உனக்குள்ள கிறிஸ்து இல்ல. அல்லேலூயா. கிறிஸ்து உன்னில் துக்கப்படுகிறார். ஆமென். உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை நீ காத்துக் கொள்வாய் என்றால் எந்த யுத்தத்தை பிசாசு முன்னாடி கொண்டு வந்து போட்டால் நீதான் ஜெயம் கொண்டவன். ரிபந்தரா சந்தலபா. அல்லேலூயா. There will be the protection of God around you. அல்லேலூயா. மோசே ஒருத்தனால தொட முடியல. உள்ள இருக்க கோராகாலையும் தொட முடியல. வெளியில இருக்க பார்வோனாலையும் தொட முடியல. ஏன்?
அவன் தேவ சமூகத்தில் அனுதினமும் தரித்திருந்தான். அவனை தொடுகிறதற்கு ஒருவனாலே முடியல. ஹalleluya, hallelujah. Nobody can touch Moses because he was in the protection of God. Hallelujah. இடத்துல பரிசுத்தம் இருக்கும் என்றால் நீ கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள இருப்ப. ஹalleluya, ஆமென் சொல்லாமா? இந்த பரிசுத்தம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆமென். இந்த பரிசுத்தம் உனக்கு இல்லைன்னா உன் வாழ்க்கையில எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கும். ஆமென். உன் வாழ்க்கையில எதுவுமே நிறைவாக முடியாது. ஹalleluya. Don't focus other things than holiness. First focus on holiness. Then other things will automatically go in their place. Hallelujah. முதலில் நீ பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்து. இன்னைக்கு நிறைய பேர் எதை முக்கியத்துவப்படுத்துறாங்க? ஆசீர்வாதத்தை. நிறைய பேர் ப்ரொடெக்ஷன், சேஃப்டி, செக்யூரிட்டியை முக்கியப்படுத்துறாங்க. கரெக்டா இல்லையா? பாதுகாப்பா வைங்கப்பா, ஆசீர்வாதமா வைங்க. யாராவது என்ன பரிசுத்தமா வைங்கன்னு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? பரிசுத்தம் வந்தா இதெல்லாம் வந்துரும். பரிசுத்தம் வந்தா ஆசீர்வாதம் வந்துரும். பரிசுத்தம் வந்தா ப்ரொடெக்ஷன் வந்துரும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் யோசுவாவிடத்தில் பேசின ஒரு காரியம், ஜனங்களை போய் பரிசுத்தப்படுத்து. ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல முதல் எரிகோ பட்டணத்துல போய் அவங்க யுத்தம் பண்றாங்க. முதல் எரிகோ பட்டணத்துல யுத்தம் பண்ணிட்டு ஆயி பட்டணத்துல தோத்து போறாங்க. எரிகோ பட்டணத்துல யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி யோசுவா ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நான் பாருங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். Joshua chapter 3 verse number 5. யோசுவா ஜனங்களை நோக்கி, Joshua chapter 3 verse number 5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். Hallelujah. Why there is no miracles in your life? Because you are not leading a holy life. Hallelujah. If you sanctify yourself, you will see wonders of God. Hallelujah. ஆசீர்வாதங்கள், அற்புத அடையாளங்கள் உன்னை வந்து சேரும். எப்போ? when you sanctify yourself, when you lead a holy life. Amen. Hallelujah. நீ சுத்தவானாய் உன்னை காத்துக் கொள்ளுவாய் என்றால் கர்த்தருடைய அற்புதங்களை நீ பார்க்க முடியும். Hallelujah. ஆனா கர்த்தர் சொன்னபடி இங்க ஜனங்களை சுத்திகரிக்க சொன்னான். யாரு? யோசுவா. ஆனா ஆயி பட்டணத்துக்கு போறதுக்கு முன்னாடி யோசுவா, நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க, உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கன்னு சொல்லல. ஹல்லேலூயா, ஆமென். வேவுக்காரர்கள் பேச்சை கேட்டான். அங்க தேவனுடைய பேச்சை கேட்டு ஜெயம் பெற்றான். இங்க வேவுக்காரர்களுடைய பேச்சை கேட்டு தோல்வியை சந்தித்தான். நடந்தது என்ன? யோசுவா தேவ சமூகத்திற்கு போய் முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாய் இருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன செய்வேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைத்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேரற்று போக பண்ணுவார்களே. அல்லேலூயா. நீ பரிசுத்தமா இருந்தீனா வேர் இந்த பூமியில் தலைக்கும். அல்லேலூயா, ஆமென். நீ பரிசுத்தமா இல்லைனா நீ வேரற்று போவாய். அல்லேலூயா. உன்னால இந்த உலகத்துல வாழ முடியாது. அல்லேலூயா. உன்னை வேரற்று போக பண்ணுவார்கள். அப்பொழுது உமது மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர் என்றான். அல்லேலூயா. அவன் கேட்கிற கேள்வி, அவனுடைய விண்ணப்பம் பாருங்க, மன்றாட்டு ஜெபம். கர்த்தாவே, எல்லா ஜனங்களும் எங்களை வளைத்து, நீ இந்த தோல்வியை பார்த்து எல்லாரும் வந்து எங்களை வளைத்து கொண்டு எங்களை கொன்னுடுவாங்களே, வேறற்று போயிடுவோமே, உங்க நாமம் வீணாக வணங்கப்படுமே. இஸ்ரவேலின் தேவன் அப்படின்ற அந்த நாமத்தை யாரும் மகிமைப்படுத்த முடியாத மாதிரி மாறிடுமே. அல்லேலூயா. நல்லா கவனி, நல்லா கவனி. நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணீங்கன்னா அது தேவனுடைய நாமத்தை பாதிக்கும். அல்லேலூயா, ஆமென். உங்க வீட்டுல ஒரு சின்ன தவறு நடந்துச்சு, ஒரு பாவம் உள்ள வந்துருச்சு, ஏதோ ஒரு காரியம் நடந்துச்சு, நீங்க ஆராதிக்கிற தேவனுடைய நாமத்தை அது பரிசுத்த குலைச்சலாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். அவர் பரிசுத்தர். ஆனா உலகத்துல அவர் மகிமைப்படணும்னா நீ பரிசுத்தமா இருக்கணும்.
அல்லேலூயா. உன்னை ஒளியா வச்சிருக்காரு. அல்லேலூயா. நீ பரிசுத்த குலைச்சலானால் உன்னுடைய தேவனை அது பரிசுத்த குலைச்சல் போல உலகத்திற்கு காண்பிக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? மோசே ஒரே ஒரு தவறு செய்கிறார். வாசிங்க. என்ன ஆகும்? 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். தன் கையை ஓங்கி என்ன ஆகும்? நம்பர்ஸ் சாப்டர் 20 வெர்ஸ் நம்பர் 11. நம்பர்ஸ் சாப்டர் 20 வெர்ஸ் நம்பர் 11. தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. What happened is God clearly says to Moses in verse number 8 to speak to the rock. அந்த கண்மலை நோக்கி பேசினாலே தண்ணி வரும்னு சொல்றாரு. ஆனா மோசே அந்த கண்மலைய கோல்னால 2 வாட்டி அடிச்சிடும். ஆனா கர்த்தர் ஜனங்க மேல அன்புள்ளவரா இருக்கிறதுனால தண்ணீரை வர பண்ணுகிறார். கண்மலை பிளந்தது, தண்ணீர் வந்தது. ஆனா கவனிங்க, what God is speaking in verse number 12. 12வது வசனத்துல கர்த்தர் என்ன பேசுறாரு? பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி. ஹல்லேலூயா. ஆமென். மோசே கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால அவரை பரிசுத்தம் பண்ணல. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீ தேவனை பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்றால் நீ தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனா இருக்க வேண்டும். நீ தேவனுடைய சத்தத்தை மீறுவாய் என்றால் உனக்குள்ள பரிசுத்த குலைச்சல் உண்டா. ஹல்லேலூயா. நீ சாபத்தீடான ஒரு காரியத்தை எடுக்காதன்னு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சாபத்தீடான காரியத்தை எடுத்தது நிமித்தம் அவன் அசுத்தப்பட்டான், ஆகான். யோசுவா அழுது ஜெபிக்கிற அளவுக்கு, வஸ்திரத்தை கிழிந்து கால்ல இருந்து சாயங்காலம் வரைக்கும் அழுது கிழிச்சு சண்டை போடுற அளவுக்கு ஜபிக்கிற அளவுக்கு பரிசுத்த குலைச்சல் ஏற்பட்டது. ஏன்? தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலாம். மோசேவே, நீ தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருப்பாய் என்றால் நீ தேவனை பரிசுத்தம் பண்ணாமல் இருக்கிறாய். கர்த்தர் சொல்றாரு, மோசே ஆரோனே இஸ்ரவேல் புத்திரன் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. அல்லேலூயா. உன்னால நீ அழைக்கப்பட்ட காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. I have only 10 minutes, I think. ஆமென். பரிசுத்த குலைச்சல் ஏற்பட்டுச்சுன்னா நீ அழைக்கப்பட்ட காரியத்துக்குள்ள நீ போக முடியாது. ஹல்லேலூயா. புரியுது? யூதா 1:1 வாசிங்க. தேவனால் அழைக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு. அப்படின்னா அர்த்தம், முதல்ல பரிசுத்தம், அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷனு, அதுக்கப்புறம் அழைப்பு. மோசே எதுக்கு அழைக்கப்பட்டான்? இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணி கானானுக்குள்ள பிரவேசிக்கும்படியாக அவர்களை கொண்டு போகும்படியாக அழைக்கப்பட்டான். பரிசுத்த குலைச்சல் ஏற்பட்ட உடனே அவனோட அழைப்பு மிஸ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். பரிசுத்த குலைச்சல் உன் வாழ்க்கையில வந்ததுனால்தான் நீ அழைப்பை விட்டு எங்கேயோ போற. நீ எதற்காக அழைக்கப்பட்ட, நீ எதற்காக பிடிக்கப்பட்ட, அதை இழந்துட்ட. நீ உன் இச்சைகளுக்கு இணங்கி எதையோ செஞ்சிட்டு இருக்க. What is the purpose in your life? You lost your purpose because you lost your holiness. உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை நீ கொலைச்சலாக்கினபடினால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டதும் இல்லாமல் நீ அழைக்கப்பட்டதை நீ அடையாமலே போகிறாய். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். எரேமியா கிட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம் இருக்கு பாருங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜெரமியா சாப்டர் 1 வெர்ஸ் நம்பர் 5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். I know you before you were inside the womb of your mother. நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். I consecrated. I set you apart. உன்னை நான் பிரித்தெடுத்திருந்தேன், உன்னை பரிசுத்தம் பண்ணி வைத்திருந்தேன். அல்லேலூயா. உன்னை நான் தாயின் கருவில நீ பிறக்கிறதுக்கு முன்னமே பரிசுத்தம் பண்ணி வச்சிருந்தேன். உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். பாருங்க, அழைப்பு.
அல்லேலூயா. பாதுகாப்பு இருக்கு, பரிசுத்தம் இருக்கு. 3மே இந்த வசனத்துல இருக்கு. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. தாயின் கருவுல உருவாக்கி உங்களை ப்ரொடெக்ட் பண்றாரு. அல்லேலூயா. 2வது, தாயின் கருவுல நீங்க ப்ரொடெக்ஷனா இருக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை பரிசுத்தம் பண்ணி உங்களை என்ன அழைப்புன்னு சொல்லி அவர் கட்டளை இடுகிறார், தீர்மானிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தாய் கருவுல உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த 2 காரியம் தேவைப்படுது. எது? காட்ஸ் ஹோலினஸ் அண்ட் காட்ஸ் காலிங். அல்லேலூயா. இது 2 ரொம்ப முக்கியம். ஆமென். இந்த பரிசுத்தம் பண்ணி உன்னை நான் தீர்க்கதரிசியா. அல்லேலூயா. when you are holy you can do what you are called for. நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அதை நீ செய்ய வேண்டும் என்றால் நீ உன் பரிசுத்தத்தை காத்து. அதனாலதான் ஆதி பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவில இருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நீ பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஏன்னா நீ அழைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றணும்னா நீ பரிசுத்தமா இருக்கணும். நீ பரிசுத்தமா இல்லாததினால் அழைக்கப்பட்ட நோக்கத்தை இழந்து போவாய். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. வாசிங்க. எபிரேயர் ஹீப்ரூஸ் சாப்டர் 9 verse number 14. Hebrews chapter 9 verse number 14. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். I will give you the interpretation. இயேசுவின் இரத்தம் உங்களை சுத்திகரிச்சது எதுக்காக? அவருடைய தேவனுக்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு நீங்க ஊழியம் செய்வதற்காக. அல்லேலூயா. அதானே இருக்கு அந்த வசனத்துல. If you want to do the ministry of God, you need to be sanctified. அல்லேலூயா. நீ சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். அல்லேலூயா. நீ அசுத்தமா இருந்தினா நீ தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆமென். அழைப்பு என்பது அர்ப்பணம் இல்லாமல் வராது. அல்லேலூயா. அழைப்பு என்பது அர்ப்பணம் இல்லாமல் நிறைவேறாது. ஆமென். இப்பதான் ரோமன்ஸ் 12:1 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை நீங்கள் பரிசுத்தமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கும் போது இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. when you surrender your body as a living sacrifice, as a holy sacrifice, hallelujah, that is what will give glory to the Lord. That is the true worship. ஆமென். அதுதான் உண்மையான ஆராதனை. ஹalleluya. புத்தி உள்ள ஆராதனை. ஹalleluya. ஆமென். when you are sanctified, your next step is towards your calling. ஹalleluya. ஆமென். அதனால ரட்சிக்கப்பட்ட போது உங்ககிட்ட சொன்ன ஒரு காரியம், நீ பாவத்தை செய்யாத. ஹalleluya. நீ அசுத்தத்தை செய்யாத. அதுக்கப்புறம் உன்னோட அழைப்புல உன்னை கொண்டு போய் பொருத்துவார் கர்த்தர். ஹalleluya. ஆமென் சொல்லாமா? God is consecrated you. God is consecrated you, setting you apart for a particular task. Amen. உன்னை கர்த்தர் அழைத்ததின் நோக்கம் என்ன? உன்னை பரிசுத்தப்படுத்தி அந்த அழைப்புல உன்னை பிளேஸ் பண்றதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? பரிசுத்தம் இல்லாம அழைப்பு செய்ய முடியாது. பரிசுத்தமும் அழைப்பும் இல்லாம உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. அல்லேலூயா. ஆமென். நீங்க பாருங்க, எப்பெல்லாம் பாதுகாப்பு உங்களை விட்டு எடுக்கப்படுதோ அங்கெல்லாம் உங்களுக்கு பரிசுத்த குலைச்சல் உண்டாயிருக்கும். இல்லைன்னா அழைப்புல இருந்து எங்கேயாவது மிஸ் ஆகிருப்பீங்க. நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டீங்களோ அதை செய்யாம வேற ஏதோ செஞ்சுட்டீங்கன்னா அடி விழும். கவனிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. உங்க பரிசுத்தத்தையும் உங்க அழைப்பையும் நீங்க பாதுகாத்து அப்படியே கொண்டு போகணும். அப்பதான் கர்த்தருக்குள்ள நீங்க ப்ரொடெக்டடா இருக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்கள். 1 Corinthians chapter 9 verse number 25, 26 and 27. பந்தயத்திற்கு ஓடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். What is your calling? To run in that
track that God has kept you. அல்லேலூயா. நீ ஓட வேண்டிய பாதையில நீ ஓடக்கூடிய ஒரு மகனாக மகளாக நீ இருக்க வேண்டும். அதுதான் உன்னோட அழைப்பு இல்லையா? அந்த அழிவுக்குரிய கிரீடத்தை ஓடுறவனே இச்சை அடக்கம் உள்ளவனா ஓடுறான். அல்லேலூயா. he has a self control. இச்சை அடக்கம் இருக்கு, செல்ஃப் டிசிப்ளின் இருக்கு. ஆமென். கண்டதை போய் சாப்பிட மாட்டான், கண்டதை போய் ஏதோ போய் செல்ஃபி எடுத்துட்டு இருக்க மாட்டான். அல்லேலூயா. ஓடுறவன் ஓடிட்டு போய் அந்த கிரீடத்தை எப்படியாவது எடுக்கணும். உன்னோட ஆவிக்குரிய ஓட்டமும் அப்படிதான் இருக்கும். your run in your spiritual race is also like that. If you want the reward, you need to run without lust, without lusting any worldly things. அல்லேலூயா. நீ பரிசுத்தமா இருந்தாதான் அந்த அழைப்பை நிறைவேற்ற முடியும். நீ பரிசுத்தமா இருந்தாதான் அந்த பினிஷிங் லைனை போய் தொட முடியும். அல்லேலூயா. ஆமென். நாங்க சொல்றாரு, ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். நீ பாவத்திலும் அசுத்தத்திலும் இருந்துட்டு நான் நல்லா ஓடினேன் ஏசப்பான்னு போய் கேட்டீங்கன்னா ஏசப்பா சொல்லுவாரு, உன்னுடைய சித்தத்தை நீ செய்ய முடியாமல் நீ அசுத்தத்தில் புலண்டது நிமித்தம் உன்னை நான் அறியேன் என்று சொல்லிவிடுவார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிற இந்த வசனத்தை நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. மற்றவனுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனா போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி, என் சரீரத்துல சில ஆசைகள் இருக்கு, இச்சைகள் இருக்கு, எப்படியா நிறைவேற்றணும்னு நினைக்கிற ஒரு விரக தாபம் இருக்கிறது, அதெல்லாம் அடக்கணும். ஆவியானுடைய பலனினால அவைகளை நான் நிர்மூலம் பண்ணணும். அந்த பாவத்துக்கு நான் மறிக்கணும், அந்த சுயத்துக்கு நான் சாகணும். I should die for myself. I should die for all the lust. கிறிஸ்துவினுடைய மாம்சத்தையும் அந்த ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி I am crucified with Christ. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, yet not I but Christ liveth in me. இயேசுவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தம் வாழ்க்கையில இல்ல, பிசாசும் கண்ணை தொட்டுட்டான், உன் சரீரம் முழுக இருள். இருளாய் இருக்கும்போது நீ அழைப்புல நிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிக்கலாம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 verse number 12. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 verse number 12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், I have not considered myself that I have already reached the goal. புரியுதா? இன்னும் நான் ஓடிட்டு தான் இருக்கேன். பால் இஸ் டாக்கிங் இல்லையா? நான் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கேன். நான் கோலை ரீச் பண்ணல. அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் என்று நான் எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? வாட் இஸ் மை காலிங்? why God took me? why God has catched me இருக்கீங்க, பிடிக்கப்பட்டவன் இல்லையா? why God has chosen me for a divine task இல்லையா? எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதையே நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்புக்கு பந்தய பொருளாக லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். 11th verse. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. ஆமென். பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நான் நோக்கணும். ஆமென். 16th verse. ஆகிலும் நான் எதுவரையில் தேறினாய் இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. அல்லேலூயா. ஆமென். I want to run a race where I will get a prize, reward. அல்லேலூயா. கண்ணாமுன்னான்னு ஓடிட்டு பிரைஸே இல்லாம எங்கேயோ போய் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஆமென். இந்த 80 வருஷம் 90 வருஷம் நீங்க பரிசுத்தத்தை காத்து கொள்வீர்கள் என்றால் எவன் இந்த பரிசுத்த பருவதத்துக்கு நேராக தன்னை உயர்த்துகிறான். அல்லேலூயா. எவன் போறான் மேல? பரிசுத்த கைகளை உடையவனும் அவனுடைய வாயில அசுத்தம் பொய் இல்லாம, இருதயத்துல அசுத்தம் இல்லாம இருக்கவன் தான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற முடியும். அல்லேலூயா.
கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். என் வாழ்க்கையில பரிசுத்தத்தை நான் குலைத்துக் கொள்ளக்கூடாது. ரீபாந்தரா சந்தர புதுலா ஷடகடகலபா. தீட்டுப்படுத்துகிற எல்லா நாயின் வல்லமைகளை சபிக்கிறேன். எல்லா நாயின் வல்லமைகளை சபிக்கிறேன். ஜபிக்க முடியாத எல்லா கட்டுகள் இந்த வேளையில உடைக்கப்பட வேண்டுமாய் சபிக்கிறேன். நான் உடைக்கப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஊக்கப்படுத்தப்படுகிறவனா இல்ல, நான் உடைக்கப்படுகிறவனா இருக்கும்போதுதான் கர்த்தர் நீர் என்னை எடுத்து பயன்படுத்துகிறீர். தோ ராபாந்தரா சந்தரபுடு ரிகந்தெலேவே ரிபிதினி சந்தரபலா துரா மந்தரா சந்தரகடகலபா. என் சிந்தையில பரிசுத்தம் உண்டாயிருக்கட்டும், என் செயல்கள்ல பரிசுத்தம் உண்டாயிருக்கட்டும். தீபாதாலா பாதாராபா தூட மந்தரா சந்தரகடகதலகடகதலபடகதலபா. ஜெபி ஜெபி. எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிற இந்த தருணத்துல கர்த்தரிடத்துல கேளுங்க. லார்ட் sanctify me like Isaiah. Lord, touch my lips, oh Father. Touch my soul, touch my heart, touch my thoughts, oh Jesus. இன்றைக்கு நீர் எங்களை தொடுவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. அக்கினி கடந்து வருகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடைகள் உடையடும். பலிபீடத்தில் உன்னை அர்ப்பணி மகனே. நீ அழைக்கப்பட்டதை நீ நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். மதா ரபதலா துனா மந்தோ ரகிதனா துருனு ஷண்டகடகதலபா தீபரி துருமு ஷடகடகதலபா. நீ அழைப்பில் நிலை நிற்க வேண்டும் என்றால் மோசேவே நீ கர்த்தரை பரிசுத்தம் பண்ண வேண்டும். நீ ஏதோ ஒரு காரியத்தை செய்து தேவனுக்கு புறம்பான, தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியத்தை நீ செய்யும்போது நீ தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறாய், அவரை நீ மறுதளிக்கிறாய், அவருக்கு பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுகிறாய். தி ராதாராபா தி கந்தாலாபா கதாலாபா ருதுன மந்தராபா தலாபா ரிகபாலா துரமந்தராபாலா மந்தரோதுனா துரகந்தே ரதி கந்துலோ ஷண்டகடகடகதலகடகதலபடகதலபா. மன்னியும் மன்னியும் என்று கதறின இயேசுவின் கரங்கள் கல்வாரி சிலுவையில் நோக்கி நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. மகனே, மனம் திரும்பு, மனம் திரும்பு, உன் பாகத்திலிருந்து மனம் திரும்பு. மகளே, நீ எடுத்த ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு முடிவுகளும் பிற்போக்காய் உன் வாழ்க்கையில் வந்தது. ஏதோ கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை திருப்ப முடியும். நீ என்னை சார்ந்து வாழ்வாய் என்றால் உன்னை கொண்டு நான் அற்புதங்களை செய்வேன். நீ சுத்திகரித்துக் கொள்வாய் என்றால் நாளைக்கு நீ அற்புதத்தை காண்பாய். நாளைக்கு நீ அற்புதத்தை காண்பாய். உங்களை இன்று பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். எல்லா இருளின் கட்டுகள், குலைகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரியட்டமே. எல்லா பெருமைகள், தேவனுக்கு விரோதமாய் எண்ணுகிற எல்லா மேட்டுமையான எண்ணங்கள் நிர்மூலமாவதாக. அக்கினி இறங்கி வரட்டும். பலிபீடத்தில் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரட்டும். வல்லமையா சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்கப்பா. பரிசுத்த வாழ்க்கை நான் நாட, ஒவ்வொரு நிமிடமும் நான் பரிசுத்தையே நாட தேட உதவி செய்யும், உதவி செய்யும். தடைகள் உடையட்டும். ஒவ்வொரு நாளிலும் நான் எப்பொழுதுமே பரிசுத்தமா இருக்கும்படியாக நான் நாட எனக்கு உதவி செய்யும். கண்கள்ல பரிசுத்தம் உண்டாகட்டும், செவிகள்ல பேச்சுகள்ல பரிசுத்தம், சிந்தனையில பரிசுத்தம், இருதயத்துல பரிசுத்தம் உண்டாகட்டும். தேமம் தலா சந்தரகடகதல படகதலபா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். Jesus name I pray. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you.